துணை அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். அறிந்திராத ஒரு சில தகவல்களை பற்றி நாம் தொடர்ந்து சிந்திக்க உள்ளோம். அதிலே ஒன்று, இன்னைக்கு திருப்போரூர் முருகப்பெருமானுடைய ஆலயத்திலே இருக்கக்கூடிய சக்கரஸ்தாபனம் என்று சொல்லக்கூடிய அந்த சக்கரத்தை பற்றி நாம் சிந்திக்க போகிறோம். சக்கரஸ்தாபனம், அதாவது திருப்போரூர் முருகன் யுகமாக இருக்கிறார். அதே முருகர் மூலஸ்தானத்தில் இருக்கிறார். சிதம்பர சுவாமிகள் ஸ்தாபனம் பண்ணிட்டு அந்த ஆலயத்தில் பொதுவாகவே ஒரு சாமி இருந்தால் மூலவருக்கு கீழே ஒரு சக்கரம் இருக்கும். ஆனால் இந்த திருப்போரூர் முருகப்பெருமானுக்கு கீழே இல்லாமல் முருகனை வணங்கிட்டு அப்படி வரும்பொழுது அந்த இடத்துல ஒரு தனி சந்நிதி அமைச்சு அது சக்கரஸ்தாபனம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே அந்த சக்கரம் பேர் என்னென்னா யந்திரமாலா சக்கரம். அதாவது யந்திரமாலா சக்கரம்னா என்னென்னா, அதாவது ஒரு விநாயகர் கோவில் போனோன்னா அந்த விநாயகர் சிலை கீழே ஒரு சக்கரம் இருக்கும், அது விநாயகருக்கு உண்டானது. சிவாலயத்துக்கு போனோன்னா சிவலிங்கத்துக்கு கீழே ஒரு சக்கரம் இருக்கும், அது சிவனுக்கு உண்டானது. அம்பாள் ஆலயத்துக்கு போனால் அம்பாளுக்கு கீழே ஒரு சக்கரம் இருக்கும், அது அம்பாளுக்கு உண்டானது. முருகர் ஆலயத்துக்கு போனால் முருகர் கீழே ஒரு சக்கரம் இருக்கும், அது முருகனுக்கு உண்டானது. திருமால் ஆலயத்துக்கு போனால் அதே மாதிரி திருமாலுக்கு கீழே ஒரு சக்கரம் இருக்கும், அது திருமாலுக்கு உண்டான சக்கரம். இது மாதிரி அந்த தெய்வத்துக்கு உண்டான சக்கரம் அந்த தெய்வத்துக்கு கீழே இருக்கும். ஆனால் இந்த சக்கர ஸ்தாபனத்திலே யந்திரமாலாவுடைய மகிமை என்னன்னா, பல தெய்வங்களுடைய சக்கரங்கள் ஒன்றாக சேர்ந்து இருக்கக்கூடிய இது சக்கரத்துக்கு பேர் யந்திரமாலா. அது அனைத்தும் சேர்ந்தது தான் சக்கரஸ்தாபனம் அப்படின்னு சொல்லி சிதம்பர சுவாமிகள் கூர்மத்தின் மேலே நாகம் படம் எடுக்க அதற்கு மத்தியில் இந்த சக்கரம் அமைந்திருக்கிற மாதிரி அமைப்பில் நம்மளுடைய சிதம்பர சுவாமிகள் செய்திருக்காங்க. 1000 ஸ்ரீசக்கரங்களுக்கு உண்டான மகிமை அந்த சக்கரத்தில் உண்டு. 1000 திருஅம்பல சக்கரத்துக்கு உண்டான மகிமை அந்த சக்கரத்திலே உள்ளது. எண்ணிலா கோடி சக்கரங்களுக்கு உண்டான மகிமை அனைத்தும் அந்த ஒரே சக்கரத்துக்கு உண்டு. ஏன்னா அதுதான் அவ்வளோ பெரிய ஆற்றல். அனைத்து தேவதைகளுடைய சக்கரமாக அது திகழ்கிறது. பல அற்புதங்கள், அதை அங்கே போய் நின்று கேட்டால் கையில் நிற்கும். என்ன துன்பத்தோடு போகிறோமோ அந்த துன்பம் அந்த நொடியே முடிஞ்சது. அப்படிப்பட்ட அற்புதங்கள் செய்யக்கூடிய சக்கரம் நம்ம திருப்போரூருக்கு முருகப்பெருமானை வணங்கி அப்படி வரும்பொழுது பக்கத்தில் நடராஜரும் ஆறுமுக சந்நிதியும் இருக்கும், அதற்கு பக்கத்தில் நடுவில் இருக்கும் பாருங்கள், அதுதான் சக்கரஸ்தாபனம்னு பேர். அந்த சக்கரத்தை போய் நாம் வழிபடும்போது எல்லா விதமான நலன்களும் கிடைக்கும். ரொம்ப அதிக அற்புதம் வாய்ந்த சக்கரமானது. இதை நம்மளுடைய திருப்போரூர் ஸ்ரீமத் சிதம்பர சுவாமிகள் பக்தர்களுக்காக அடியார்களுக்காக ஸ்தாபனம் செய்துள்ளார். அங்கு போய் வரும்பொழுது அந்த சக்கரத்தை வழிபட்டு எல்லா விதமான நலன்களையும் பெறுக இன்றொரு தகவலிலே இந்த சம்பவத்தை தெரிவித்துள்ளேன். கேட்டு பயனடைங்கள். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். பொன்னம்பல குருவே